கிருபையிலும் அறிவிலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை பற்றும் நம்முடைய உரிமையில் இருந்து விலகி விழுந்து போகக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு புத்தி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். நமக்குள் கிருபை எவ்வளவு பலமுள்ளதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாமும் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர்ச்சி பெற வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மிடத்தில் அதிகரிக்கும் போது நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒத்திருக்கும். நாம் கிறிஸ்துவிடம் நெருங்கி சேர்ந்து அவரோடு ஐக்கியமாய் இருப்போம். கிறிஸ்துவின் பரிசுத்தமான சுபாவம் நமக்குள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். கிறிஸ்துவை அறிகிற அறிவு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் இருந்து நாம் விலகி விழுந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நாம் இழுப்புண்டு போகாதபடிக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த நிருபத்தின் முடிவுரையாக கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்று துதித்து இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். கிறிஸ்தவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரக்கூடியது. சுவிசேஷத்தின் கிருபையும் ஆசீர்வாதமும் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வளருகிறது. பரலோகத்தில் இருந்து இந்த விசுவாச வித்திற்கு ஜீவ தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒளியில் நடந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும்.